ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸில் வந்துட்டு பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவும் நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் நம்ம அட்டெண்ட் பண்ண மாட்டோம் நம்ம செட்டப் ரூல் படி. ஸோ பாருங்க, இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 5142.8ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ 51640ல ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இங்கே நம்ம புக் பண்ணியிருந்திருக்கலாம். 210 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் ஆச்சு. ஸோ இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 51549ல் என்ட்ரு ஆயிருப்பீங்க. என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரேட் நமக்கு செகண்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எந்த ட்ரேடுமே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் இல்லாமல், ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னா, இதுதான் நம்மளோட இதோட ஹை வேல்யூ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூ. இங்கே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போது நமக்கு இது மூவிங்லேருந்து ரிவர்சலில் மூவ் ஆகி ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரேட் வில் பி 80 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆயிடுச்சுங்க. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே கன்ஃபர்மேஷன் வித் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுமே இன்றைக்கி வந்து நமக்கு எக்ஸ்பயர் டேட் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே பாருங்கள், அதே ஒரு ப்ராப்பரான மொமெண்டம்னு சொல்ல முடியாது. அப்படியே சேம் மூவிங்கில் இருந்தது. அப்படியே சேமாக மூவ் ஆச்சு. பட் நம்மளோட செட்டப் லைனுக்குள்ளே தான் மூவ் ஆச்சு. பாருங்க, இதில் மொமெண்டம் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு ஒரு 130 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்க, தேர்ட் ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே ஒரு 130 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கானது வந்து நமக்கு ஒன்லி 3 ட்ரேட் தான் கிடச்சது. ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 210 நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். தென் செகண்ட் ட்ரேடில் ஒரு 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போங்க. ஸோ டோட்டலி ஒரு 340 பாயிண்ட்ஸில் 80 லெஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கான ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷுவராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அனாலிசிஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சேனல் எப்படின்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் எப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம செட்டப்ஸ். அப்படி தான் நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நிஃப்டி 50க்கான பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 51712, தென் 51928, நெக்ஸ்ட் 52111, 52311, next 52389, next 52634, next 52833, then 52988, then 53123.
இதாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். தென் சேம் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 51347, நெக்ஸ்ட் 51084, next 50842, next 50629, next 50404, next 50216, next 50002, last one is 49840. இதாங்க நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் பார்த்தாச்சு. தென் நிஃப்டி 50க்கான நாளைக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சேம் தான் நம்ம செட்டப்பில் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் லைனில் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிது. தென் ரிவர்சல் மூமெண்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. ஸோ பாருங்கள் இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இங்கே 23522 இங்கே நீங்கள் என்ட்ராயிருந்திருப்பீங்க. ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ராயிருந்தோம் அப்படின்னா சடனாக இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்கள் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது. 40 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா சடனாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சது. பிரேக் அவுட் ரிவர்சலில் தான் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோஸில் என்ட்ராயிருப்போம். ஸோ 23521 என்ட்ராயிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல் தான். எப்போவுமே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு ஃபஸ்ட் இருக்க கேண்டிலோட ஹை வேல்யூவாக நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே 23562 வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் ஒரு 40 பாயிண்ட், இதில் ஒரு 40 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் 2 தடவையுமே நமக்கு சேம் லைனில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் எந்த ட்ரேடுமே கிடைக்கல. நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். பட் நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு மூவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவுமே வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. சேம் அந்த ஒரே லைன்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. ப்ராப்பரான பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ நத்திங் டு வரி. இன்னைக்கான 2 ட்ரேட்ஸுமே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருச்சு நிஃப்டி 50ல். நெக்ஸ்ட் நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாதனால ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு வந்து 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இன்னைக்கு நிஃப்டி 50ல். ஓகே. பட் நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அங்கே வந்து ஒரு 260 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு 260 பாயிண்ட் ப்ராஃபிட், பட் நிஃப்டி 50ல் ஒரு 80 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இன்றைக்கி ஓவரால் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் 180 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வெளியே வந்திருப்போம் இன்றைக்கி ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு. ஸோ எக்ஸ்பைரி டேட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எப்படின்னா நம்ம செட்டப் தான் மினிமம் ஸ்டாப் லாஸோட ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். அங்கே நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம நிஃப்டி 50 பார்க்கலாம். செட்டப்ஸ் பார்த்துடலாம், டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் 23621, then 23675, then 23734, then 23807, then 23872, then 23933, then 24004, then 24123. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட் செட்டப்ஸ் இதுதான்.
தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 23440, தென் 23387, தென் 23262, சாரி 263, then 23176, then 23081, then 22977, then 22889, then 22757. இதான் நாளைக்கு நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப். ஸோ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனி கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.